கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 28வது வசனம். ரட்சிப்பு ஆண்டவர் அந்நியர்களுக்கும் கொடுத்தார், அந்நியர்கள் அதை கேட்பார்கள். இந்த புஸ்தகத்தில் மூல காரணம் என்ன என்று கேட்டால் இந்த வசனம் தான். சுவிசேஷம் அந்நியர்களுக்கும் தான், ரட்சிப்பு அந்நியர்கள் எல்லாருக்கும் தான். அந்நியர்கள் கேட்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். 39வது நாளுக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய தியானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள, அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய ஞானம் எங்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னது போல அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 28வது வசனம். Therefore I want you to know that God's salvation is sent to all Gentiles and they listen. தேவனுடைய ரட்சிப்பு அந்நியர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, அவர்கள் கேட்பார்கள். சுவிசேஷம் எல்லாருக்கும். சரி, நம்ம கடைசி அதிகாரத்துக்கு வந்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம், இந்த கடைசி அதிகாரம் முடிந்தால் கூட பரிசுத்த வாரத்தில் ஒரு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு வாரத்தின் பிரயாணத்துக்குள் நாம் தியானிக்க போகின்றோம். ஸோ எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் என்று ஒரு சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. காத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் அபிஷேகம் வந்த பிறகு உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? பூமியின் கடைசி பரியந்தம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுவாய். 2வது அதிகாரம் யோவேல் 2வது அதிகாரம் 28-29வது வசனத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றது. அந்நாட்களில் என்னுடைய ஆவியை எல்லாரும் மேல நான் ஊற்றுவேன். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வயசானவர்கள் கனவு காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு இந்த குழுவின் ஒரு தலைவனாக வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பயத்தில் இருந்தால் கூட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்ததுனால இன்னுமாக தைரியம் கொண்டு அதிசயங்களான காரியங்களை செய்கிறார்கள், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். எதிர்ப்பு வருகின்றது. எதிர்ப்பு வந்தால் கூட திருச்சபை இன்னுமாக முன்னேறி கொண்டே இருந்தது. 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? சீஷர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் துன்பப்பட்டாலும், துக்கத்துக்குள் ஒரு சிச்சைக்குள் வந்தாலும் இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன? தேவனுடைய நாமத்து நிமித்தம் இப்படிப்பட்ட பாடுகளை நாங்களும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தயவு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது அதிகாரத்துல சில விசேஷம் அல்லாதவர்கள் 7 பேர் சாப்பாட்டு காரியங்கள பிரச்சனை வந்தனால தலைமத்துவத்துக்குள் வருகிறார்கள். ஆனால் இவர்கள் சாதாரண மக்களா இருந்தாலும் ஆவின் அபிஷேகமும் வரங்களும் பெற்றவர்களா இருந்தனால நாம் பார்க்கின்றோம். பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அங்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் அவருடைய மிஷனரி பிரயாணத்துக்கு போகும் பொழுது பிலிப்பு இருக்க இடத்துக்கு செல்கிறார். அவர் இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்க தரிசிகளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்டேபானை பார்க்கிறோம். அவன் சபையின் முதல் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை நாம் காண்கின்றோம். அவன் இறந்த பிறகு சபையை எதிர்த்த பயங்கரமான சிச்சைகள் பெருகினது. எல்லாரும் எருசலேமை விட்டு பல இடங்களுக்கு சென்றார்கள். தலைமைத்துவத்தில் சிலர் மட்டுமே எருசலேமில் இருக்கிறார்கள். 9வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? சவுல் என்பவனுடைய ஒரு விசித்திரமான ஒரு மனம் மாற்றலை நாம் பார்க்கின்றோம். அவன் என்ன செய்கிறான் என்றால், பவுலாகி உலகத்துக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு போக பிரயாணம் செய்கிறார். 10வது அதிகாரத்தில் முதல் முறையாக யூதன் அல்லாதவன் மேல்
ஆவியானவர் வருகிறதையும் அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறதும் ஞானஸ்தானம் பெறுகிறதும் நாம் பார்க்கிறோம். கொர்நேலியோடைய வீடு, கொர்நேலியுடைய பெயர் ஒரு சரித்திர ரீதியில முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் பார்க்கிறோம். வர வர எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ விசித்திரமான தெய்வீக காரியம், தூதர்கள் சீஷர்களுக்கு பணிபடை செய்கின்ற காரியங்களை நாம் இன்னுமாக பார்க்கின்றோம். எப்படி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், தூதன் வந்து அவரை எழுப்பி அவரை கொண்டு போகிற நேரத்தில் கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆச்சரியமான காரியம் நடக்கின்றது. அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம் பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அருமையாக பரிசுத்த ஆவியானவர் தலைமைத்துவத்துக்குள் அவரை கொண்டு வருகிறார். தீமோத்தேயு ஊழியத்தில் சேருகிறார். பவுல், பர்னபா கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் அவர்கள் பிரிகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ரெக்கையை விரித்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போய் கொண்டே இருக்கின்றார். பிரைஸ் காட். நாம் பார்க்கின்றோம் ஐரோப்பிய கண்டத்தில் முதல் முறையாக திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது லிதியால் வீட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பவுல் அப்போஸ்தலன் 3 இடங்களில் தன்னுடைய டிஃபென்ஸ், தன்னை குறித்த கதையை சொல்லுகிறார். கோர்ட் கேஸ் நடக்குது. ஆனாலும் அதிசயமான காரியம் என்ன, எங்க இருந்தாலும் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அசைய முடியாத விசுவாசத்தை பவுல் வைத்திருக்கிறதை நாம் கண்காண்கின்றோம். அது ஒரு அதிசயமான ஒரு காரியம். ஒரு நாள் இந்த வழியை அழிக்க வேண்டும் என்பவன் இந்த வழியை பிரதிபலிக்க வேண்டும், இந்த வழியை இன்னும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சில வேளைகளில் சிரிப்பு தக்க கேலியாக கூட சில வேலைகள் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய எஜெண்டா, தனக்கு வைத்து ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை செய்து கொண்டே இருக்கின்றார். எங்கு எருசலேமில் இருந்து உலக முடிவு பரியந்தம் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக நாம் பார்க்கின்றோம் எப்படி பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் எச்சரிக்கை இல்லை, வெளிப்படுத்தல் கொடுக்கிறார். பல மக்கள் மூலமாக எச்சரிக்கை என்ன, நீ எருசலேமுக்கு சென்றால் ஆபத்தான அனுபவத்துக்குள் செல்வாய். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் மிகவும் மன உறுதியோடு கூட செல்லத்தக்க இருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் போகக்கூடாது என்று தடை செய்யல. எருசலேமில் என்ன உனக்கு நடக்கும் அதை குறித்து ஆயத்தப்பட்டுக்கொள் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை தான் நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது அதிகாரத்தில் சடீர்னு ஒரு அழகான முடிவு இல்லாதபடி அந்த புஸ்தகம் நின்றிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சேவா வீட்டில் இருக்கிறார். இன்னுமாக பேரரசராய் சீசரை சந்திக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். புஸ்தகம் முடிகின்றது. சில காரியங்களை நம்ம சிந்திப்போம். நம்பர் 1, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்த ஆதி திருச்சபையின் சரித்திரம் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. போன வாரம் நாம் ஒரு சோகமான கதையை வாசித்தோம். செயின்ட் ஜான்ஸ் என்ற தீவில் இருந்த ஒரு சபை இஸ்லாமியர்களுக்கு வித்துட்டாங்க. இஸ்லாமியர்கள் அந்த ரமதான் நாட்களில் தன்னுடைய இஸ்டாருடைய ஜெபத்தை அங்கு செய்கின்றதை மிகவும் உற்சாகமாக இஸ்லாமிய மக்கள் மிகவும் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். பல கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆயினும் இந்த நாட்களில் எதிர்பாராத இடங்கள்ல தேசத்துல கிறிஸ்து இயேசுவின் திருச்சபை வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. சிச்சை உண்மை, ஆண்டவருடைய பிரசன்னமும் உண்மை. ஆண்டவருடைய சித்தத்தில், ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தில் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை செய்து தேசம் முழுதும் உலகம் முழுதும் தன்னுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த பெரிதாகும் பக்குவத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் ஊழியத்தில் நீ உன்னுடைய பொறுப்பு தேவை, உன்னுடைய பங்கு தேவை. கேள்வி, உன்னுடைய மறுமொழி எப்படி இருக்கும்? 1, பார்வையாளராக சரித்திரத்தை மட்டுமே
வாசிக்கிறவனாய் இருப்பாயா அல்லது பங்காளியாக வந்து சரித்திரத்தை உண்டு பண்ணுவாயா? Would you be a spectator with a keen interest in history or an active participant making history? பார்வையாளராக சரித்திரத்தின் மேல் ஒரு ஆசை உள்ளவனாய் இருப்பாயா, இல்ல பங்காளியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரித்திரத்தை உண்டு பண்ணுவாயா? நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, கடைசி அதிகாரத்துக்குள் நாங்கள் வர எங்களுடைய கைகளை பிடித்து வழிநடத்தினதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக ஒவ்வொரு நாளும் சம்பளம் எடுக்கும் பிள்ளைகளாய் நாங்கள் எங்கு இருந்தாலும் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பங்காளிகளாக எங்களை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். யூதன் மட்டுமல்ல, அந்நியர்களுக்கும் சுவிசேஷம் தேவையாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் யாரிடத்திலாவது எங்கேயாவது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். துதி கன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்நாள் வரை என்னுடைய இந்த தியானத்தை வாசித்து அருமையான உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பகிர்ந்து சொன்னது போல, இது கடைசி அதிகாரமாக இருந்தாலும் பரிசுத்த வாரத்துக்குள் நாம் செல்லும் பொழுது தொடர்ந்து ஈஸ்டர் காலை வரைக்கும் தியானத்தை வைத்திருக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவின் உலகத்தில் இருந்த கடைசி வாரத்தின் காரியங்களாக இருக்கும். ஸோ என்னோடு கூட இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.